ஆபிரகாம் தேவனால் தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்படுகிறான். வேதாகமம் இதை 3 முறை பதிவு செய்கிறது. இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தை ஒஹாவி அல்லது ஒஹாபி. இதை நம்ம தமிழில் என் அன்பிற்குரியவன், என் பாசத்திற்குரியவன், சிநேகிதன், காதலன் என்றும் மொழியாக்கம் செய்யலாம். 3 காரணங்கள் ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய சிநேகிதன் என்று அழைக்க காரணமாகின்றன. முதலாவதாக, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் இடையேயான ஒரு உறவுல ஆபிரகாம் பயங்கரமான நம்பிக்கை கொண்டவராய் ஆண்டவர் மீது காணப்பட்டார். கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைக்கப்படுறாரு. அவரிடத்துல எதுவுமே கிடையாது பெரிய தேசம் ஆவதற்கு. ஆனாலும் கூட ஒரு சிநேகிதனை ஒருவர் நம்பி என்னுடைய நண்பன் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நிறைய நேரத்துல. அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்து எதுவுமே இல்லாம வெறும் கையோட ஆண்டவரை நம்பி வர்றாரு. அதனால்தான் ஆண்டவர் அவரை பார்த்து தன்னுடைய சிநேகிதன் அப்படின்னு சொல்றாரு. 2வதா, ஆண்டவர் ஆபிரகாமை தன்னுடைய ஒரே ஒரு குமாரனாகிய ஈசாக்கை பலியாக கேட்கும் பொழுது, எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் குழந்தை பிறக்குமான்னு தெரியாது, ஆனாலும் கூட கர்த்தர் கொடுத்தார், மறுபடியும் இன்னொரு குழந்தைய அவரால் கொடுக்க முடியும்னு ஒரு பயங்கரமான நம்பிக்கையும் விசுவாசமும் அவரிடத்துல இருந்தது. அதாவது இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த அன்பையே காண்பிக்கிறது, ஆண்டவர் மீது அவர் வைத்திருந்த நட்பையே காண்பிக்கிறது. அதனால்தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து என்னுடைய சிநேகிதன் நீ அப்படின்னு சொல்றாரு. 3வதா, சோதம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாமை சந்திக்கிறார். அவங்க 2 பேருக்கு இடையிலான கான்வர்சேஷன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் சொல்வார், ஒரு 50 நீதிமான்கள் இருந்தாலும் அந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் 45க்கு வருவார். அதுக்கப்புறம் 40, 30, 20, 10. இந்த கான்வர்சேஷன் அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 2 நண்பர்களுக்கு இடையே இருக்கிறதான கான்வர்சேஷன் தான் அங்கே நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி தனக்குள்ளவே சொல்லிக்கிறாரு, நான் ஆபிரகாம் கிட்ட எதையும் நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு. நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம எதையுமே மறைக்க மாட்டோம். அப்படிதான் ஆண்டவரும் கூட ஆபிரகாமை ட்ரீட் பண்றாரு, ஆபிரகாம் ஆண்டவரை ட்ரீட் பண்றாரு. அதனால்தான் ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய உற்ற சிநேகிதன் என்று. நம்மளும் தேவனால சிநேகிதன் என்று அழைக்கப்பட வேண்டுமே என்றால் நாம் ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய உறவு கொண்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அதே நேரத்துல ஆண்டவரிடத்துல பேசும் பொழுது எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் நாம் அவரிடத்துல பேச வேண்டும். அப்படி பேசும் பொழுது ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார், இவன் என்னுடைய சிநேகிதன் என்று.